சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். உண்மைய சொல்லணும் அப்படின்னா, ராட்வைலர் மாரி ஒரு அடங்காப்பிடாரி ப்ரீட நான் எங்கேயுமே பார்த்ததில்லைங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சேட்டை அதிகமாவே பண்ணுவாங்க. இப்ப நீங்க வீடியோல பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, இந்த பிள்ளை எந்த அளவுக்கு சேட்டை பண்றான்ட்டு. சும்மாவே இருக்கிறதில்ல. பத்தாம அவ பெத்த பொண்ணையும் வேற கூட்டிக்கிட்டு, நான் கடை கட்டுறதுக்காக ரெடி பண்ண இந்த மண்ணு, ஜல்லி, கில்லி எல்லாத்தையுமே தள்ளிவுட்டு, எப்படி பறிச்சு விளையாண்டுட்டு இருக்குன்னு பாருங்க. அம்மாவும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு இப்படிதாங்க ஒவ்வொரு நாளும் என்ன போட்டு ஒரு வழி படுத்திர்றாங்க. என்ன பண்றது? என்ன பண்ணாலும் இவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அடக்கவும் முடியல. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சேட்டக்கார ப்ரீட் அப்படின்னா, இந்த ராட்வைலர்கள சொல்லலாம். ஆனா, நெறைய பேர் ராட்வைலர்கள் அப்படின்னு சொன்னாவே, கொடூரமான நாய் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இப்ப வரைக்கும் இருக்காங்க. அந்த மாரி இந்த வீடியோவ பார்க்குற நீங்க யாராவது நெனச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த எண்ணத்த தூக்கி எறிஞ்சிருங்க. வீடியோல பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். இவளுங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அம்மாவும், பொண்ணும் எப்படியெல்லாம் என்ன ஒரு வழி பண்றாங்க அப்படின்னு உங்களால நல்லாவே பார்க்க முடியும். பாருங்க, கம்முனு இருக்காம எப்படி பறிச்சு கீழ தள்ளிவுட்டு, நான் கடை கட்டுறதுக்காக வாங்குன மொத்த மண்ணையுமே எப்படி நாசகீதி ஆக்கியிருக்காங்கன்னு பாருங்க. இவளுங்க அமைதியாவே எப்பவுமே இருக்க மாட்டாங்க. அமைதியா இருக்கிற கேரக்டரும் கிடையாதுங்க. பாருங்க, பொண்ண பாருங்க, சும்மா படுத்திருக்க மாரி தான் இருக்கு. ஆனா, முட்டை கண்ண வச்சுக்கிட்டு அவ என்ன தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. நான் பக்கத்துல போயிட்டு அவங்க கிட்ட பேசுறத அத தான் கேட்டுக்கிட்டு இருக்கா. என்ன பண்றது? இந்த 2 பேரையுமே அடக்க முடியாம, நான் தினம் தினம் எங்க வீட்ல எங்க அப்பாகிட்ட சண்டை வாங்குறது தான் பெரிய விஷயமா இருக்கு. அந்த அளவுக்கு சேட்டை பண்ணிடுறாங்க. ஏன்னா, ரொம்ப 2 பேர்த்துக்குமே செல்லம் அதிகம் வேற. ஏதாவது ஒண்ணு சொன்னா உடனே மூஞ்சி தூக்கி வேற வச்சுப்பாங்க. எங்கேயுமே போகாம, யாருகிட்டயுமே பேசாம, அப்படியே ஒரு மூலையில போயிட்டு படுத்துக்கிட்டு, அப்படியே ஏதோ அடிச்சு கொடுமை பண்ண மாரி, ரொம்ப பாவமா மூஞ்சிய வச்சுக்கிட்டு, ஒரு மாரியா சோகமா படுத்திருக்கிறத பார்த்தா, நமக்கு தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நடிக்கவும் செய்யுங்க. ரொம்ப சோகமா இருக்கிற மாரி. அதையெல்லாம் பார்க்கும்போது தான், ராட்வைலருக்குள்ளேயும் இந்த மாரி இவ்ளோ அழகான குணங்கள் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறது பிரமிப்பா இருக்கு. இந்த மாரி ஒரு ப்ரீட போயிட்டு நெறைய பேர் ஏன் தான் ரொம்ப மோசமா வளர்க்குறாங்கன்னு தெரியல. உண்மையிலேயே வளர்க்குற விதம் தான் இதுங்களோட குணத்தோட மாற்றத்துக்கான காரணம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா நான் சொல்லிக்கணும்னு நெனைக்கிறேன். அதே மாரி இன்னொரு விஷயம் என்னன்னா, யாரு வளர்க்குறீங்களோ அந்த நபரோட குணத்த பொறுத்து தான் அவங்க வளர்க்குற நாயோட குணமும் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் எத்தன பேருக்கு தெரியும்னு தெரியல. ஒருவேளை இப்ப தான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஆனா, ராட்வைலர பொறுத்து சொல்லணும் அப்படின்னா, இந்த ப்ரீட் உண்மையிலேயே தங்கமான, பாசமான, சேட்டைகள் அதிகமா பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ப்ரீடு. எனக்கு பர்சனலா சொல்லணும் அப்படின்னா, லைஃப்ல எதுடா ப்ரீடு சம்மந்தப்பட்டது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டா, நான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாவே ராட்வைலர் தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ப்ரீடு. இதே மாரி ராட்வைலர் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்கணும்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.